Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. நண்பர்களே, இங்க நானும் என் ஃப்ரெண்ட் பத்லுவும் சேர்ந்து தாபாவை திறந்திருக்கோம். எங்களோட இந்த தாபால வீட்ல நீங்க சாப்பிடுற மாதிரி சுவையான உணவு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, போன் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா சாப்பாடு உங்க வீடு தேடி வரும். இப்போ நான் நம்ம சிங்கம் சாரை கூப்பிட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த தாபாவை திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க தொப்பி சிங்கம் சார். ஐயோமா, அதை விட்டுக்கடா சாமி. என்ன விட்டுருக்க. நான் திறப்பு விழாவை பண்ண மாட்டேன். என்ன விட்டுடுங்க, தயவு செய்து விட்டுருங்க. சிங்கம் சார், இந்த பொற்புரை நகர்லயே ரொம்ப ரெஸ்பெக்டான ஆளு நீங்களா இல்ல வேற யாராவது? அதை சொல்லுங்க முதல்ல. ஆமா, அது நான் தான். அப்படின்னா நீங்க தான் எங்க தாபாவை நடத்தணும். அப்படின்னா நீங்க ரெஸ்பெக்ட் இல்லாத ஆளுன்னு நீங்களே ஒத்துக்கிறது அர்த்தம். என்ன சொல்றீங்க ஜென்டில்மேன்? ஐயோமா, என்னப்பா இப்படி என்ன மாத்தி விடுறீங்க? சரி, குடுங்க, சீசரை குடுங்க. நானே அந்த ரிப்பனை கட் பண்றேன். சிங்கம் சார், இப்பவே நான் எடுத்துட்டு வரேன். ஜகப்பம். தாபா நல்லா சூடாயிடுச்சு. ஆனா அடுப்புல நெருப்பு தான் சரியா எரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் ஊதி விட்டு வேணா பாப்போம். அப்பதான் நெருப்பு நல்லா எரியும். சிங்கம் சார், என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, பத்துலு சிசரை எடுத்துட்டு வர வரைக்கும் நீங்க இங்க உட்காருங்கப்பா. ஐயோமா, நெருப்புல உட்கார வச்சுட்டீங்க. மோட்டு பத்துலு, நான் உங்களை விட மாட்டேன். கேளுங்கோயா, கடையை நீங்களே திறந்துருங்கோயா. சிங்கம் சார் மட்டும் திரும்பி வந்தாருன்னா உங்க யாரையும் விடவே மாட்டாரையா. திறந்துருங்க. மோட்டு பத்ரு எப்போ என் வழியில குறுக்கிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நானும் பாக்குறேன் அவங்களோட தாபா எப்படி ஓடுது. ஹலோ, மோட்டு பத்துல தாபா சொல்லுங்க. நான் ஒரு ஆர்டர் கொடுக்கணும். அவ்வளவுதான். ஆர்டர் வந்து குவியுதுப்பா. ஒரு சிக்கன் டிக்கா, 2 ரோலிங் சிக்கன், 2 சிக்கன் தபா, 2 மட்டன் வறுவல், அதுக்கப்புறம் 6 பிரியாணி. மோட்டோ சப்ளை பண்றதுல நம்ம கிட்ட எந்த தப்புமே நடக்க கூடாது. சோதானமா நடந்துக்க. பத்லு, கஷ்டப்பட்டு நம்ம இத்தனை பொருளை செஞ்சிருக்கோம். போறதுக்கு முன்னாடி லைட்டா டேஸ்ட் மட்டும் பாத்துக்கிட்டுமா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மோட்டோ. ஸ்வீட் கடைக்காரன் எப்பயும் அவனோட ஸ்வீட் அவன் சாப்பிடவே மாட்டான். நல்லா புரிஞ்சுக்க. நீ ஏன்டா இப்ப ஸ்வீட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? மோட்டோ, இது ஒரு சாதாரண பழமொழி மோட்டோ. எந்த ஒரு வியாபாரியும் அவன் தயாரிக்கிற பொருளை அவனே சாப்பிட மாட்டான். இத சும்மா உனக்கு ஒரு உதாரணமா சொன்ன, பெருசா எடுத்துக்காத. டைம் ஆகுது, ஆவி பறந்துற போது. போ, சீக்கிரம் போ. பாவம் மோட்டு, சாப்பாடு அவன் கையில இருந்தா தானே அவன் டெலிவரி கொடுக்க முடியும். பாஸ், இது வரைக்கும் உங்க பிளானை எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்றதுக்கு என்ன இருக்கு? இங்க பாத்தீங்களா, என்னோட ரோபோட்டிக் டாக் அண்ட் கேட்டி. இனிமே இதுங்க ரெண்டும் நமக்காக மசாலா சாப்பாட ஃப்ரீயா கொண்டு வந்து கொடுக்குங்க. அதுக்கப்புறமா நாம ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். போயிடுங்க. என்னைய துரத்துக்காச்சு கொடு. நீ அப்பா, யாராவது என்ன காப்பாத்துக்கப்பா. யாருதுப்பா இந்த டாகி? அஜோ பின்னாடியா வருது. யாரு? இப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? மத்தவங்களுக்கு சொந்தமான சாப்பாடு சாப்பிடுறது எவ்வளவு தப்பான விஷயம் தெரியுமா? போங்க வீட்டுக்கு போங்கன்றல. என்ன மேல வர? எப்பா, இதாப்பா என் ஃபர்ஸ்ட் டெலிவரி. அதை மட்டும் கெடுத்துறாதப்பா. போ, சொல்றது கிட்ட வராத. அடடா கண்ணா, நில்லைய. சாப்பாடு எடுத்துட்டு எங்க ஓடிக்கிட்டு இருக்க? அடடா, இது எங்க போச்சுன்னு வேற தெரியலையே. முதல்ல மேட்டர் பத்லு கிட்ட சொல்லி ஆகணும். பத்லு, வட மட்டும் டெலிவரி எல்லாம் முடிஞ்சுதா? சரி, அடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ற வழியை பாரு. பத்லு, அந்த டெலிவரி சரியா பண்ண முடியல. அது நான் இங்க இருந்து கிளம்பினேன்ல, அப்ப வழியில ஒரு பெரிய டாகியும் கூட ஒரு பூனையும் என்ன துரத்துச்சுடா. என்ன அட்டாக் பண்ணிட்டு சாப்பாடு தூக்கிட்டு போயிடுச்சுடா. நான் எப்படியா தப்பிச்சு வந்துட்டு பத்லு. இங்க பாரு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. தின்ன வயித்த முன்னால வச்சுக்கிட்டு எப்பயும் போய் பேசக்கூடாது. உனக்கு போற வழியில பசி எடுத்திருக்கோம். உடனே உன் பானை வயித்த திறந்து எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு டாகி மேல பூனை மேல எல்லாம் பழிய போடுறியாடா
முட்டைக்கண்ணா ஏன்டா இந்த மாதிரி ஒரு பொழப்பு இல்ல இல்ல பிடிக்கிற? பத்லு ப்ளீஸ் என்ன நம்புடா, நான் அந்த சாப்பாடை சாப்பிடல, சத்தியமா சாப்பிடலடா, நம்புடா. மோட்டோ ஏதோ நடந்து போச்சு. உன் வயித்தை பத்தி எனக்கு தெரிஞ்சதால இந்த ஒரு தடவை உன்னை மன்னிக்கிறேன். சரி மறுபடியும் நான் சமைக்கிறேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா. ஹலோ, நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்திருந்தேனே, இது வரைக்கும் எனக்கு சாப்பாடு கிடைக்கவே இல்ல. நீங்க என்ன தாபா நடத்துறீங்க? ஓகே சார், உங்களுக்கு வேண்டப்பட்ட பார்சல் எல்லாம் வந்துடும் சார். போற வழியில ஒரு விபத்து நடந்துருச்சு, அதனால மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை எந்த தப்பும் நடக்காது, உங்களை வந்து சேரும் சார். கவலைப்படாதீங்க, நோ ப்ராப்ளம் சார். இந்த தடவை எந்த மிஸ்டேக்கும் வராம உங்களை வந்து எல்லாமே சேர்ந்துடும் சார். நல்லா சாப்பிடுங்க சார். ஓகே மோட்டோ, இங்க பாரு மோட்டோ, நல்லா தெரிஞ்சுக்க, நல்ல கஸ்டமர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா போய் ஹேண்டில் பண்ணு. இல்ல இல்ல, மறுபடியும் அதை டாக்கி அதை கேட்டா இந்த தடவை நான் உங்ககிட்ட எதையும் கொடுக்க மாட்டேன்டா. பாய் பாய். என்னடா இதுவும் ஸ்கேட்டிங் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? ஆமா, நீங்க ஏதாவது சர்க்கஸ்ல வேலை செய்றீங்களா? குறிப்பாத்து என்ன அட்டாக் பண்றீங்களா? இல்ல, திரும்பி வா. நான் என் பத்லுக்கு என்னடா பதில் சொல்லுவேன்? வந்துரு. பாவம் மோட்டுவால அவனோட முதல் பார்சலையே ஒழுங்கா அனுப்பி வைக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கானே. இப்ப மோட்டு பத்லுவோட தாபாவை அந்த கடவுளால கூட காப்பாத்த முடியாது. பத்லு, நம்மளோட பார்சல். ஏ மோட்டோ, மறுபடியும் பார்சலுக்கு என்னடா ஆச்சு சொல்லு. மறுபடியும் அதே டாக்கி அதே கிட்டி வந்துச்சுடா. பார்சலை தூக்கிட்டு ஓடி போயிருச்சுடா. நம்புடா. மோட்டோ அழுது சமாளிக்காத. ஒருவேளை உனக்கு ரொம்ப பசியா இருந்தா நீ இங்கே உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதானே. எதுக்கு திரும்ப போய் சொல்ற நீ? பத்லு ப்ளீஸ் என்ன நம்புடா. நான் இதுல பொய்யா சொல்ல மாட்டேன்டா. நான் ஸ்கேட் போர்ட்ல தப்பிச்சு பார்க்க முயற்சி பண்ணேன்டா. அதுக்குள்ள ஸ்கேட் போர்ட்லயே வந்துச்சுடா. என்னோட பார்சலை வாயில கவிட்டு தாவி ஓடிருச்சுடா. மோட்டோ, இப்ப நீ என்ன சொல்ல வர? அந்த டாகியும் அந்த கிட்டியும் உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்து எல்லாத்தையும் புடிங்கிறதுன்னு சொல்ல வரியா? மோட்டோ, டாக்டர் ஜட்கா சாருக்கு இப்பவே நான் போன் பண்ணி கேட்கிறேன். அனிமல்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் அபகரிச்சு சாப்பிட முடியுமான்னு அவரே கிளியரா சொல்லிட போறாரு. பாஸ், தனியா சாப்பிட போறீங்களா? எங்களுக்கு ஏதாவது ஆர்டர் கொடுங்க பாஸ். சரி இருங்க, நான் உங்களுக்காக ஃபிஷ் ஐட்டம் ஆர்டர் பண்றேன். ஹலோ, நான் ஒரு ஆர்டர் கொடுக்கணும், நோட் பண்றீங்களா ப்ளீஸ்? ஃபிஷ் கறி, ஃபிஷ் டிக்கா, ஃபிஷ் கபாப், சீக்கிரம் அனுப்பி வைங்க. ஓகே சார். அடே மோட்டோ, வேலையை ஸ்டார்ட் பண்ணு. டாபாவின் சமையல் ஆச்சு, மீனும் வறுத்து முடிஞ்சாச்சு, அதை மடிச்சு எடுத்தாச்சு. அடோ பத்லு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, எதுக்குப்பா என்ன கூப்பிட்ட? என்ன நடந்துச்சு சொல்லுப்பா. அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இது அனிமல் பிஹேவியர் மாதிரி தெரியலப்பா. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா. ஓகே சார், இன்னைக்கு பார்சலை நானே எடுத்துட்டு போறேன். மோட்டோவும் அந்த கஜகஜாவும் என் கூட வரட்டும். நீங்க வந்து தாபாவிலே இருந்து சிங்கம் சாருக்கு எல்லாத்தையும் சொல்லிடுங்க. இன்னைக்கு நானா அந்த டாகியா அந்த குழந்தை குட்டிங்களான்னு நானே பார்த்துடுறேன். இந்த தடவை பத்லு வந்திருக்கானா? ஒன்னும் பிரச்சனை கிடையாது. டாகி கிட்டி வேலையை காட்டுங்க. அச்சச்சோ, மோட்டோ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். இதுங்கெல்லாம் எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே எகிரி வருதுங்க. என் நண்பனை விட்டு தள்ளி போங்க. ஜோன், அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போய் அவங்க 2 பேரையும் கடிங்க. பாத்தீங்களா, அந்த தண்டனை கட்டாரு தான் ரிமோட்டை வச்சு அதுங்களை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
கஜ கஜா மாமியார காப்பாத்துங்க. என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க வேடிக்கை? சிங்கக்குட்டி ஏய், the name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது ஏன் பாசிபிள். ஐயோ ஏய், ஸ்டாப் in the name of law. நில்லுங்க, சொந்த கேளுங்க. இப்ப என்ன பண்ற நானும் பாக்குறேன்டா. சொந்த கேளு. சிங்கம் சார், உங்களை நான் ஜெயில சந்திக்கிறேன். வரேன், டாடா, பாய் பாய், see you. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.